ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது நாள் பூ கட்டுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அரளிப்பூ வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அரளிப்பூ கட்ட போகிறோம். அதுதான் போட போகிறோம். அதுக்கு பூ, அது கூட பன்னீர் இலை, நூல், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான். இது நம்ம கட்ட கட்ட கொஞ்சம் நல்லா மலர்ந்துடும். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப திண்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வெயிட்டுன்றதுனால நம்ம நூல் வந்து 4ஆக போடலாம். 4ஆக போட்டால் பூ வந்து இழுக்காது. நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே இருக்கும். வேணால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று போட்ட வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா வியாபாரம் ஆச்சு. இன்றைக்கி அதே மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ கட்டியிருக்கோம், ஒரு 10 முழம் சாமந்தி பூ கட்டியிருக்கோம். அடுத்து இந்த அரளிப்பூ கட்டுறோம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்களால் முடிஞ்சால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மஞ்சள் கலர் சாமந்தி கட்டணும். நேற்று ஒயிட்டில் கட்டணும், வெள்ளை கலரு. இன்றைக்கி மஞ்சள். நிறைய பேர் மஞ்சள் கலர் தான் கேட்குறாங்களாம், அதனால தான் மஞ்சள் கலர் சாமந்தி கட்டியிருக்கோம். அடுத்து மல்லி. அடுத்து அரளி. ஓகேவா? வேலை இவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.